வாழ்ந்த வீடு, கால் பதித்து நடந்த மண், அருகில் இருந்தவர்கள், பாசத்தோடு பராமரித்து வளர்த்த மரங்கள், செடி கொடிகள், அன்போடு வளர்த்த ஆடு, மாடு, கோழிகள். இவை வாழ்ந்த இடத்தின் குறியீடுகள் மட்டுமில்லை, இவற்றைதான் நாம் வாழ்க்கை என்றும் சொல்கின்றோம். அகன்று சென்றாலும் நம் ஞாபக பிரதேசத்தில் நிரந்தர பதிவுகளாக என்றும் வாழ்பவை. தென்னை மரம் கீழே உட்காந்து சாப்பிட்றது, ஸ்ட்ரோ இருக்காது, அந்த ஸ்ட்ரோக்கு அந்த இலையே ஓடுறது, போட்டு அவங்க கொடுக்கறது. நான் கேன் ஃபர்கெட் ஆல். என்னோட நண்பன் தமிழ் ஆசிரியர் எனக்கு மறக்க முடியாத தமிழ் ஆசிரியர். காலையில் 6 மணிக்கு 6:30 மணிக்கு நம்ம ஃபுட்பால் விளையாடுவோம். அந்த மணலில் பாதம் பதிந்து பதிந்து சென்றது எல்லாம் இன்று நினைக்கும் பொழுது நான் எனக்குள்ளாகவே கவிதை பாடியிருக்கிறேன். என்னை பொறுத்த மட்டும் இப்போ இருக்கிற எல்லா விஷயங்கள் இருந்தாலுமே அந்த சந்தோஷம் அப்படிங்கிறது அந்த சமயத்தில் பன்மடங்கு இருந்துச்சு. அதனால்தான் இந்த அம்சங்களை பற்றி பாசத்தோடு பேசுகிறோம், பெருமையோடு உரிமை கொண்டாடுகிறோம். கூட்டு குடும்பம் இருக்கிற மாதிரியே இருக்கும், அந்த ஒரு உணர்வு இருக்கும் நம்ம எல்லாருக்கும். ஒரு குடும்பம். It's a memory, I never forget it. அந்த ஒரு இடம் மாதிரி நான் எங்கேயும் பார்த்தது இல்லைங்க. இது எங்க பேட்டை, எங்கள் கதைகள். இன்று ஜாலான்காயு என்று சொன்னாலே அனைவரின் கவனத்திற்கும் வருவது அறுசுவை உணவு, குறிப்பாக ரோட்டி பராட்டா. ஆனால் கொஞ்சம் பின்னோக்கி சென்றால் ஜாலான்காயு, பக்கத்தில் ஸ்லேத்தார், இந்த இரு வட்டாரங்களுக்கும் ஓர் அரிய அழகிய வரலாறு இருப்பதை அறிய முடியும். குறிப்பாக இந்திய சமூகத்தோடு தொடர்புடைய ஒரு சரித்திரம். நாங்கள் ஜாலாங்கையில் 3 தலைமுறையாக இருக்கோம். நாங்கள் பிறந்ததே ஜாலாங்கையில் தான். ஜாலாங்காய் வட்டாரத்தில் நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே அங்கே தான். I was born and bred in Slita. விசேஷமாக ஸ்லேத்தாரில் 19 வருஷம் நான் அங்கே வாழ்ந்து வந்தேன். பக்கத்து வீட்டுக்காரர்களை பாசத்தோடு அண்ணா, மாமா, அத்தை என்று முறை வைத்து அழைத்தார்கள். ஒரு தேவை என்றால் அந்த வட்டாரமே வந்து நின்று நடத்தி தந்தது. ஆக்சுவலி ஜாலாங்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா லாட் ஆஃப் நிறைய மெமரிஸ் இருக்குது. ஜாலாங்கையில் நாங்கள் இருக்கும்போது இருந்தால் எல்லாம் இருக்கிற ஒரு கிராமம் மாதிரி தான், இந்தியாவில் இந்தியா மாதிரி தான் இருக்கும். பார்த்தா ஒரு இந்தியாவை பார்த்தா அங்கே பார்க்கணுன்னா இந்திய ஜனங்க அவ்வளோ பேர் இருப்பாங்க. நல்லது பொழுதுங்க எல்லோரும் வந்துடுவாங்க. எல்லாத்துக்கும் ஒரு வீட்டில் ஒரு நிகழ்ச்சி நடந்தாக்கா அந்த வீடு பக்கத்தில் சொந்தத்தில் உள்ளவங்க எல்லாம் கலந்துக்குருவாங்க. எல்லாம் டென்டேஜ் போடுறது அந்த சமைக்கிறது இருந்து அந்த பானையை எங்கிட்ட கடித்து தேடிட்டு வருவாங்க. அதை கொண்டு அதை சமைச்சு எல்லாம் ஒன்றா சேர்ந்து எல்லாத்தையும் செய்வாங்க. ஒரு கூட்டு குடும்பமாக நம்ம இருந்தோம். ஸோ அப்படி இருக்கிறப்ப சுற்றி எல்லாம் சொந்தக்காரங்க தான். சொந்தம் எல்லாத்தையும் கூட அவங்க முறையை வச்சு கூப்பிடுவாங்க. எங்கள் பாட்டி சின்னம்மா, எங்கள் அப்பா அண்ணன், எங்கள் அம்மா அண்ணி, எங்களை கூட அவங்களெல்லாம் அத்தை, சித்தப்பா, சின்னம்மா இந்த மாதிரி தான் கூப்பிடணும்னு சொல்லியிருக்காங்க. எனிவே நம்ம போனாலும் எல்லாம் தெரிஞ்சவங்க வீடு, ஒரு பயம் இல்லாமல் இருந்தோம். இது ஜாலான்காயு சாலை. இந்த சாலை வழியே நாம் எத்தனையோ முறை சென்றிருக்கலாம். இன்று சாலையாக மட்டும் இருக்கும் இந்த இடம் ஒரு வட்டாரமாக பல இந்திய குடும்பங்கள் தலைமுறை தலைமுறையாக வாழ்ந்த இடமாக இருந்தது என்பது இங்கு இன்றும் உள்ள சிறு சிறு சாலைகளிலும் அமைதியான சந்துகளிலும் பரவி படர்ந்திருக்கும் சரித்திரம். எங்கள் சொந்தக்காரங்க எல்லாம் பெரும்பாலும் ஜாலாங்கையில் இருந்தாங்க. அங்கே அதெல்லாம் அந்த வீடெல்லாம் சாதாரண அத்தாப்புனால செய்யப்பட்ட வீடாக இருந்தது. ரூம்ஸ்லாம் பலகையில் லைக் ஹாஃப் சிமெண்ட் ஹாஃப் பலகை அப்படி தான் அடிச்சிருப்பாங்க. பட் ரூம்ஸ் எல்லாம் கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். இப்போ உள்ள ஹவுசஸ் நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா ரூம்ஸ்லாம் பெருசு. பட் எங்கள் தாத்தா வீடு ஜஸ்ட் 2 ரூம், ஹால், பின்னால் கிச்சன். அப்போ வெளியே அந்த கம்பவுண்ட் கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ யூஸ்வலி எங்கள் அம்மா அந்த வெளியே உள்ள கம்பவுண்டில் தான் வச்சு ஆக்குவாங்க அந்த அடுப்பு கறி. எங்கள் வீடு கம்பவுண்ட் வீடு நம்ம சொந்தமாக எங்கள் அம்மா கட்டினது, எங்கள் அம்மா அப்பா கட்டினது. அதை சுற்றி எங்கள் வீட்டில் வெத்தலை தோட்டம் இருக்கும், 2 தோட்டம் இருக்கும், ஒரு கிணறு இருக்கும், கேணி. அப்புறம் இந்த பக்கம் ஷண்பக மரம் ஒன்று இருக்கும். அப்புறம் ஒரு பெரிய கூண்டு. அப்போ எங்களுக்கு நிலம் பெரிய நிலம் தான் அது. அப்போ ஒரு கூடு கோழியெல்லாம் வளர்க்குறது ஒரு கூடு இருந்துச்சு. இப்போ கம்பவுண்ட் சிக்கனுங்கிறாங்க. அது கம்பவுண்ட் சிக்கனா அல்லது எப்படிப்பட்ட சிக்கன் தெரியாது. அது 100% கம்பவுண்ட் சிக்கன், ஃப்ரீ ரேஞ்ச். அங்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்கோம். சாயங்காலம் பானதும் கார்ன் எல்லாத்தையும் போடுவாங்க. அது மட்டும் கூட்டில் போயிடும். நினைவு காலத்துலலாம் ஜாலாங்காயில் மாடுலாம் மெயின் ரோட்லாம் நடக்கும். ஆள் மேய்ச்சிட்டு போவாங்க. ஆடுங்க அவங்க வளர்க்குறாங்க, பல பேர் வளர்ப்பாங்க.
அதில் வந்து ஞாயிற்றுக்கிழமை ஒரு வாடை கொஞ்சம் பேர் குடும்பங்க சேர்ந்து ஒரு ஆடை வாங்கி அதை வெட்டி பங்கு பிரித்து சமைப்பாங்க. கறி அடுப்பில் தான் ஆக்குவாங்க. ஸோ அது வந்து யூஸ்வலி மர விறகுல தான் ஆக்குவாங்க. ஸோ எங்கள் அம்மா வந்து எப்போதும் ரொம்ப விறகு போட்டு தான் அடுப்பு கறி குறவாக யூஸ் பண்ணுவாங்க, ரொம்ப லெஸ்ஸாக. என்ன பங்கு ஜூரூம்ல இருக்கிற என்ன எதுக்கு ஜாலங்காய்க்கு அவசரமா வர சொன்னேன்? பங்கு இனிமே நம்ம சாதாரண பங்கு இல்ல, கோடீஸ்வர பங்கு. என்ன சொல்ற நீ? இங்க பாரு. ஏய், உன் பிள்ளையோட டிராயிங் லவுட்டிட்டு வந்துட்டியா? பிள்ளையோட டிராவிங் இல்ல, இது மேப், ஜாலங்காய் மேப். இங்க 103 எடுத்தா அந்த ஜாலங்காயை சுத்தி வரலாம். அதுவும் இல்லைன்னா போன்ல தட்டினாவே எல்லா இடமும் தெரியும். அதுக்கு எதுக்கு இந்த மேப்? ஐயோ, இது ஜாலங்காய் மேப் கிடையாது, இது ட்ரெஷர் மேப். எங்களுடைய தாத்தா எங்க பாட்டி கிட்ட கொடுத்த ட்ரெஷர் மேப், புதையல் மேப். சிங்கப்பூர்ல அதுவும் ஜாலங்காயில புதையல். அதுக்கு உன் செத்து போன தாத்தா கொடுத்த இத்து போன மேப். இது என்னமோ அவர் வெத்தலையை மடிச்ச பொட்டல பேப்பர் மாதிரி இருக்கு. என்ன நம்புடா, உண்மையிலே இதுல புதையல் இருக்குடா. உனக்கு வேணாம் நான் சொல்லு, மச்சான் வெயிட்டிங்ல இருக்கான், அவங்க கூட போய் கோடீஸ்வரன் ஆயிடுறேன். பங்கு உட்காரு. நான் வரேன். அப்படி வா வலிக்கு. புதையல் மட்டும் கிடைச்சிச்சு. எனக்கு 60, உனக்கு 40. அது என்ன கணக்கு? நான் ஒத்துக்க மாட்டேன். அப்ப எனக்கு 70, உனக்கு 30. வேணாம் 60-40. அப்படி வா வலிக்கு. இந்த அப்படி மம்முட்டிய கிளம்புவோம் சீக்கிரமா. பங்கு வந்ததுதான் வந்துட்டோம். இங்க ஆளுக்கு ஒரு ரொட்டி பரோட்டா சாப்பிட்டு போமே. நான் புதையல் பத்தி பேசிட்டு இருக்கேன், என்னடா ரொட்டி பரோட்டாங்கற? என்ன பங்கு, ஜாலங்காய் ரொட்டி பரோட்டாவோட மகத்துவம் தெரியாம பேசுற? ஜாலங்காய்னா ரொட்டி பரோட்டா ஜாலங்காய். இந்த ஏரியாக்கு எவ்வளவு ஹிஸ்டரி இருக்கு தெரியுமா? அப்ப ரொட்டி பரோட்டாவை சொல்லு, சாப்பிட்டுட்டே பேசுவோம். அண்ணே 2 ரொட்டி பரோட்டா. தொங்லி சாலை. சில பிரபல மனிதர்களின் பெயர்களை சாலைகளின் பெயர்களாக பார்க்கும் பொழுது அது யாராக இருக்கும் என்று எண்ண தோன்றுவது இயல்பு. இந்த பெயர் அங்குன்ஹுய் ப்ராப்பர்ட்டி நிறுவனத்தோடு சம்பந்தப்பட்ட பெயர். பின்னோக்கி பார்த்தால் இந்த தொங்லி சாலையிலும் ஒரு பெரிய இந்திய குடியிருப்பு அன்று அமைந்திருந்தது. அவர்களுக்கு தேவையான பொருட்கள், உணவு, உடை, சேவைகள் இவை அனைத்தும் அங்கே கிடைத்தன. இன்று ஜாலன்காயு என்று சொன்னாலே நம் நினைவுக்கு முதலில் வருவது ரொட்டி பரோட்டா தான். கேமில் வந்து இப்போ நம்ம எக்ஸ்பிரஸ் வே இருக்கு இல்லையா, எக்ஸ்பிரஸ் வே தாண்டின உடனே தொங்லி ரோடுன்னு வரும். அதிலிருந்து பார்த்தீங்கன்னா அப்போ தான் அங்கே தான் அந்த தசவின்ற பரோட்டா கடை இருந்தது. தசவி இப்போ இருக்குல்ல அந்த பரோட்டா ஷாப், அது வந்து முன்ன தொங்லி ரோட்டில் தான் இருந்துச்சு. ஒரு காஃபி ஷாப்பில் சின்ன ஒரு ஸ்டாலாக அந்த தொங்லி ரோட்டில் தான் நாங்கள் ஸ்டே பண்ணோம். இந்தியர்கள் மாத்திரமில்லை, சீனர்கள், நாய்க்காரர்கள், வெள்ளைக்காரங்க கூட வந்து சாப்பிடுவாங்க அந்த பரோட்டாவை, அவ்வளோ பிரியமாக சாப்பிடுவாங்க. அந்த பரோட்டாவில் ஒரு கதை சொல்கிறேன். 2 நண்பர்கள், 2 ஃப்ரெண்ட்ஸ், எங்களுக்கு தெரிஞ்ச பையனுக்கு தான். அதில் வந்து போட்டி போட்டுட்டு பரோட்டா சாப்பிட்டாங்க, நம்ம சூரி மாதிரி. அப்போவே அதில் ஒருத்தர் 25 பரோட்டா சாப்பிட்டான், அந்த சின்ன பரோட்டா. இன்னொருத்தர் தோத்துட்டான் அவர். அந்த மாதிரிலாம் அங்கே சம்பவம் நடந்திருக்கு. ஆதிவாசி நாத்திக்கிட்டு தான் அந்த கடையை நல்ல பிரமாதம் போயிட்டது. பிரியாணி, சோறு, ரொட்டி பரோட்டாலாம் நல்லா ஓடிடுஞ்சுது. பிரியாணின்னா வெள்ளிக்கிழமையில க்யூவில் நிற்பாங்க. அவர் பானையை கொண்டு வர்றதுக்கு முன்னே ஆள் க்யூ பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஒரிஜினல் ரொட்டி பரோட்டா மேன் ஆஃப் ஜலன்காயு வந்து மிஸ்டர் ஹார்டி. ஆதி ரொம்ப நல்லவர், எல்லாருக்குமே நல்ல செய்வார். ஒரு இதுக்கு இருந்தாலும் எதுனாலும் யாரும் காசு வேணுமா கேட்டால் கொடுப்பாரு, அது நல்லா உதவிச்சுவார். ஒரு வாட்டி நான் சொந்தமாக பார்த்தேன். கேம்பர்லினில் தண்டாயுதபணி கடையில் வந்து அவர் சொந்தமாக ஆர்டர் பண்ணுவார். இந்த மளிகை பொருள்லாம் சமைக்கிறதுக்கு அவர் இத்தனை கிலோ இது வந்து ஜாதிக்காவா, ஜாதி பருப்பு, இதெல்லாம் பத்திரி, அதெல்லாம் அவர் சொந்தமாக ஆர்டர் பண்ணி அவர் சொந்தமாக மில்லில் அரைச்சி அவர் இது பண்ணுவார். அவரோட குருமா வந்துட்டு அப்படி இருக்குங்க. யாரையும் ஜல்லாங்க, ஏன்னா ரொட்டி பரோட்டா தான் ஞாபகம் மூட்டுவாங்க. அந்த மாதிரி அந்த கடை ஓடிக்கிட்டு இருக்குது, ரொம்ப நல்லபடியாக போகுது. அப்புறம் அதுக்கு எதிர்த்தாப்புல வந்து ஃபிஷ் அண்ட் சிப்ஸ் இருக்கும், டாரிஸ் ஃபிஷ் அண்ட் சிப்ஸ். அதுவும் ரொம்ப பிரபலமாக உள்ளது. ஜாலான் தாரி லிலி நம்மளுடைய புதையல் வேட்டையில் ரொம்ப ஒரு முக்கியமான இடம் இது. வா. எஸ், கண்டுபிடிச்சிட்டேன். இங்கே தான் புதையல் இருக்கு. இதுதான் ஜாலான் தாரி லிலின். ஒரு காலகட்டத்தில் இந்த இடமே எங்களுடைய தாத்தாவுடைய தோட்டமாக இருந்துச்சு. அந்த காலத்தில் பெரியவங்களாம் என்ன செய்வாங்க தெரியுமா? தோட்டத்தில் தான் புதையலை புதைச்சி வைப்பாங்க. அப்போ நான் கண்டிப்பாக இங்கே தான் புதையல் இருக்கு. அது எப்படி இவ்வளவு உறுதியாக சொல்கிறேன்? இது மேப் சொல்லுது, சரித்திரம் சொல்லுது, எங்க தாத்தா சொல்லிருக்காரு. தோண்டு பங்காளி, தோண்டு. இங்கயா? நல்லா தோண்டு, நல்லா தோண்டு. ஏய், என்னாச்சு? புதையல் கிடைச்சதா? டேய்,
2.5 மணி நேரமா தோண்டுறேன்டா. இதுக்கு மேல தோண்டுனா பூமி பந்துல ஓட்ட விழுது உலகம் அழிஞ்சிரும்டா. அப்ப இதுல என்ன தெரியுது? நல்லா எட்டி பார்த்தா ஒரு ஓரமா சுவிட்சர்லாந்து தெரியுது. ஐயோ இல்ல, ஜாலான் தாரி லீலின்ல புதையல் இல்லன்னு தெரியுது. வா அடுத்த தெருக்கு போவோம், அங்க போய் தோண்டுவோம். வா. அட பாவி, இத முதல்ல சொல்லக்கூடாதா? இன்னும் எத்தனை இடத்துல தான் தோன்றது? திருவள்ளுவர் என்ன சொல்லிருக்காரு? தோன்றின் புகழோடு தோன்றுக, அஃதில்லார் தோன்றலின் தோன்றாமை நன்று. திருவள்ளுவரே, என்ன மன்னிச்சிருங்க, எனக்கும் இவனுக்கும் சம்பந்தம் இல்ல. போலாமே. ஐயோ, எனக்கு குடி தோண்டாம ஓய மாட்டான் போல இருக்கே. ஜாலான் தாரி லிலின் நடனமணிகளின் கைகளில் அவர்களோடு அசைந்தாடும் மெழுகுவர்த்தி என்று இதற்கு பொருள் மலாய் மொழியில். இன்று இந்த சாலை வழி நடந்து சென்றால் நவீன தனியார் வீடுகள் அமைந்த அமைதியான ஒரு தெரு என்றுதான் தோன்றும். ஆனால் அன்று ஜாலான் தாரி லிலின் நிறைய இந்தியர்கள் வாழ்ந்த பரபரப்பான ஓர் கிராமம். இவையெல்லாம் எங்கே மறைந்தன? ஒன்று மறைந்தால்தான் மற்றொன்று தோன்ற முடியும் என்று நினைக்க தோன்றுகிறது. ஜாலான் தாரி லிலின் அப்படின்னு கீழே வந்தீங்கன்னா அங்கே இந்த ஜாரிஸ் பாப்னு ஒன்று இருக்குது. இப்போ அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே கண்ட்ரி பா அப்படின்னு ஒன்று இருக்கும். அது பக்கத்தில் ஃபோட்டோ ஸ்டுடியோ, அந்த கட்டடம் இன்னும் இருக்காங்க. அந்த இடத்துல வந்து கடைங்க வந்து சில தமிழ்நாடு கடைங்க இருந்தது, ப்ரொவிஷன் ஷாப் இருந்தது, வம்ச கடைங்க இருந்தது. அதில் கொஞ்சம் எனக்கு தெரிஞ்ச பேர்பட்டவங்க ஏன்னா நாங்கள் பழங்குற கடை வந்து ஆராயணசாமி கடைன்னுவோம். ஆராயணசாமி நம்ம நண்பர், அவங்களும் நம்ம அப்பாவுக்கு இந்த ஊர் முகையில் கொஞ்சம் தொடர்பு இருக்குது, அதனால் பழக்கம் உள்ளவங்க. ஸோ அவங்க கடையில் அவங்களும் இப்போ லைக் ஹோல்சேல் வியாபாரம் மாதிரி செய்வாங்க. ஸோ நிறைய பேர் அவங்க கடையில் தான் வாங்குவாங்க. வெள்ளைக்கார நம்பி பல தொழில் இருந்துச்சு. அது குறிப்பாக சொல்ல போனால் ப்ரொவிஷன் ஷாப் இருந்துச்சு, முடி வெட்டுற கடை. அதில் 2-3 கடை இருந்தது. ஒரு சந்துன்னு சொல்லி ஒரு மலையாளிலே, அப்புறம் காலமேகம்னு சொல்லி ஒரு தமிழாளிலே, இவங்க 2 கடை இருந்தது. ஸோ இந்த கடைங்க தான் நாங்கள் முடி வெட்ட போவோம். இது சின்ன பிள்ளையா இருக்கும்போது. அப்போ ஏன்னா 50 காசு தான் முடி வெட்டுறது. கொஞ்சம் டெய்லருங்க அந்த காலத்தில் இருந்தாங்க. எம்ஜி நாத்துன்னு சொல்லி, அப்புறம் ஆனந்தன் சொல்லி ஒரு டெய்லர் இருந்தாங்க, பானு டெய்லர் இருந்தாங்க. இவங்க எல்லாம் நல்லா துணி சேர்க்குறவங்க நம்ம தமிழ் ஆளுங்களுக்கு தான். ஜலங்கையில் நிறைய டெய்லர் கடை இருந்தது. அதில் ஃபாதர் கடை ஒன்று இருந்துச்சு. அது டெய்லர் கடை நேம் வந்துட்டு அசோகா டெய்லர்ஸ். அவர் வந்து பேசிக்லி அவர் வாஸ் டேக்கிங் கேர் ஆஃப் ராயல் ஏர்ஃபோர்ஸ் யூனிஃபார்ம் மேக்கிங் அண்ட் ஜாக்கெட்ஸ் அண்ட் ஷர்ட்ஸ். கடையில் அப்பாவுக்கு ஒரு 4 டெய்லர்கள் இருந்தாங்க. அப்போ அந்த டைமு ரெடிமேட் துணிகள் அவ்வளோ இல்லை. ஸோ எல்லோரும் வந்து மேட் டு மேஷருக்கு வந்து தைப்பாங்க கடையில். இப்போ அங்கே கடைகள் இல்லை. அது முன்னுக்கு ஒரு பஸ் ஸ்டாப் இருக்குது. இப்போ புக்கு கடை வந்து ரச்சிதான் பிள்ளை. அது வந்து பெரும்பாலும் வெள்ளைக்காரங்களுக்கு தான் அது அவங்க கேட்டப் பண்ணுது. பெரும்பாலும் மேகசின்ஸ் பெரும்பாலும் அங்கே விட்டு தான் வாங்குறது. டாய்ஸ் எல்லாம் அவங்க தான் விற்றுக்கிறாங்க. அப்பா இங்க தான் இருக்கு தங்கம், இங்க தான் இருக்கு. அதான் ஏற்கனவே ஒருத்தன் தோண்டிட்டானே. அப்படின்னா என்ன தெரியுது? யாரோ தோண்டி புதையலை எடுத்துட்டு போறாங்கன்னு தெரியுது. நம்ம வேஸ்ட் பண்ற ஒவ்வொரு நொடியிலையும் புதையல் குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. வேஸ்ட் டைம் பண்ணக்கூடாது. அது மட்டும் இல்ல, இந்த இடத்துல 1000% சத்தியமா சொல்றேன், தங்கம் இருக்குடா. டேய், எதை வச்சுடா இவ்வளவு கான்ஃபிடென்ட்டா சொல்றேன்? அப்ப பர்றால தங்கம் இருக்கு. லோரங்க பர்றா, லோரம் தங்கம். லோரம் தங்கம்ல தங்கம் இல்லாம தகரட பாடா இருக்கும் பம்பரகட்டு தலையா. ஓ மாய் தாத்தா, உங்களை ஒரு நொடி சந்தேகப்பட்டேன். என்ன மனுஷருங்க தாத்தா, யோ கிரேட் தாத்தா. டேய், அது என்ன தங்கம் தமிழ் பேரு? ஏன்னா இந்த வட்டாரத்துல நிறைய இந்தியர்கள் இருந்தாங்க, ஒரு கோவில் கூட இருந்துச்சு. அப்ப இந்த ரோட்டு கீழே கண்டிப்பா தங்கம் இருக்கும். தோண்டு, தங்கத்தை தோண்டு. டேய், இவ்வளவு பெரிய இடத்துல நான் எங்கன்னு தோண்டுவேன்? உன் இஷ்டத்துக்கு தோன்றா. லோரம் தங்கம்ல எங்க தோண்டுனாலும் தங்கம் இருக்கண்டா. நீ தோண்டிக்கிட்டே இருடா. நீ சொல்லுவ, தோன்றது நான் தானே. தோண்டு, நல்லா தோண்டு. ஒரு மைல் தூரம் இருக்கும் போல இருக்கு இந்த ஏரியா. அங்க இருந்து ஆரம்பிப்போம். இது லோரோங் தங்கம். தமிழ் சொல்லை போல தோன்றினாலும் இதற்கு உண்மையிலேயே மர வேலைப்பாடுகளை இணைக்கும் மூட்டுகள் என்று பொருள் மலாய் மொழியில். ஜலங்கை வந்து லிட்டில் இந்தியா மாதிரி இருந்துச்சு. அங்கே ஒரு தியேட்டர் இருந்துச்சு. அங்கே தமிழ் படம் வாரந்தோறும் தமிழ் படம் இருக்கும். லோரம் தங்கத்தில் இருந்துச்சு. சேத்தாவில் வந்து எக்ஸ்ட்ரா சினிமான்னு ஒரு இருந்துச்சு. லோரம் தங்கமில் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்று இருந்துச்சு. சென்னையிலேருந்து தமிழ்நாட்டிலேருந்து அறிஞர் அண்ணா வந்திருந்தார். அண்ணா வந்திருக்கும் போது இந்த புதுக்கோட்டை சங்கத்தில் உள்ளவங்க தான் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த எங்குவா தேட்டரில் வச்சு, எங்குவா தேட்டரில் ஸ்டேஜுக்கு முன்னால் உட்கார வச்சு அவர் தான் சொற்பொழிவு ஆட்டினாங்க. அது எல்லோரும் மக்களுக்கு எல்லோரும் உட்காந்து பார்த்த நினைவு இருக்கு எனக்கு. மத்தியான மேட்னி ஷோ மாதிரி மத்தியான நிகழ்ச்சியை வச்சுருந்தாங்க. நான் போயிருந்தேன் அந்த நிகழ்ச்சிக்கு.
ஏன்டா பங்கு இந்த இடம் தானா கன்ஃபார்மா தெரியுமா? கன்ஃபார்மா தெரியுமில்ல, தெளிவா இந்த மேப்ல போட்டிருக்கு. நம்ம சிந்தனை வேர்வை வீண் போகாது. நீ எங்க சிந்துன? நான் தானே சிந்துனேன். சிந்துனோம். இதே மாதிரிதான் ஒரு காலத்துல இங்க இருக்கிற ஊழியர்கள் கஷ்டப்பட்டு எறும்பு சேர்க்கிற மாதிரி பணத்தை சேர்த்து இந்த பிரசன்ன தேவாலயத்தை கட்டி முடிச்சாங்க. ரொம்ப புதுசா இருக்கு தேவாலயம். புதுப்பிச்சிருக்காங்க இப்போ. அதே மாதிரி நம்மளுடைய உழைப்புக்கு நிச்சயமா பலன் உண்டு பங்கு. கடைசி இந்த இடத்தை தோன்ற புதையலை எடுக்கிறோம். உலகம் பூரா ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம பறக்கிறோம். வேலை செய்யறதெல்லாம் நானு, பறக்கிறது நீயா? நாமரே. பிரசன்ன தேவாலயம் வந்து ஆரம்பத்தில் வந்து அது இந்த கட்டணம் கட்டுறதுக்கு முன்பு நாங்கள் வந்து ஜாலங்கையில் அங்கே திருநெல்வேலி ஜனங்க நிறைய பேர் இருந்தாங்க, கிறிஸ்தவர்கள் இருந்தாங்க. அங்கே கிறிஸ்தவங்களை வந்து சந்திக்கிறதுக்கு ஒரு போதகர் வந்தார். அவர் பேர் கேனன் சாமுவேல் பாபு. அவர் வந்து கிரைஸ்ட் சர்ச்சில் கிறிஸ்துவ தேவாலயத்தில் தான் அவர் வந்து அங்கே ஆராதனை செஞ்சுக்கிட்டு இருந்தார். இங்கே திருநெல்வேலி ஜனங்க இருக்காங்கன்னு சொல்லி அவர் இவங்களை தேடி வந்தார். வந்து அவங்கள சந்தித்து அவங்களாம் சொன்னாங்க, நாங்கள் திருநெல்வேலியில் வந்திருக்கோம், எங்களுக்கு கோயில் எதுவுமே இல்லை, நாங்கள் வந்து கிறிஸ்துவ ஆலயத்துக்கு தான் வர வேண்டியது இருக்குது. ஜாலங்கையிலேருந்து ஃபேரப்பாக்கில் தான் அந்த கிறிஸ்துவ ஆலயத்தை இருந்துச்சு. அங்கே வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை தான் பெரும்பாலும் வருவாங்க. மற்ற நாள்லலாம் வர்றதுக்கு ரொம்ப வசதி கிடையாது. அப்படி இருக்கும்போது அந்த போதகர் நினைச்சாரு, அங்கே உள்ள ஜனங்கள்லாம் வர்றதுக்கு கஷ்டப்படுறாங்க, நம்ம அங்கே ஒரு கூட்டத்தை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி அங்கே உள்ள ஜனங்கக்கிட்ட பேசி அந்த ஜாலங்கை வட்டாரத்தில் ஒரு சின்ன ஒரு வீடு எடுத்து அங்கே ஒரு கூட்டம் நடத்தினார். அப்போ எல்லாம் ஜனங்கள்லாம் வந்துக்கிட்டு இருந்தாங்க. கூட்டம் கூடிக்கிட்டே வரும்போது அந்த இடம் பத்தலை. அப்போ உடனே அவர் என்ன செஞ்சார், நம்ம ஒரு நிரந்தரமான ஒரு கோயிலை நம்ம கட்டணும் அப்படின்னு சொல்லி ஸ்லிட்டா ஏர்பேஸ்க்கு வெளியே அங்கே இடம் இருந்துச்சு. அந்த இடத்த அவர் கேட்டார். இலவசமாக தான் கொடுத்தாங்க. அப்படி கொடுத்த உடனே அந்த இடத்த கட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டம்தான். அந்த காலத்தில் வந்து வேலை செய்தவங்கெல்லாம் வருமானம் குறைவாக உள்ளவங்க, எல்லோரும் வந்து பணம் வசதி கிடையாது. ஆனால் இருந்தாலும் அவர் வந்து கேனன் பாபு இருக்கார்ல, அவர் வந்து கிறிஸ்துவ ஆலயத்தில் உள்ளவரோட உதவிகளை கேட்டு அவர் அடிக்கடி ஃபன்ஃபேர்லாம் வச்சு பணத்தை திரட்டி அந்த இடத்துல கட்டினார். பிரசன்ன ஆலயத்தில் வந்து அந்த ஆரம்ப கட்டத்தில் அந்த ஃபவுண்டேஷனுக்கும் அந்த டொனேஷன்ஸும் நிச்சயமாக வந்து அந்த டைமில் இருந்த அப்பா அம்மார்களுக்கு எல்லாருக்கும் அந்த பொறுப்பு இருந்தது. நான் சொன்ன மாதிரி வந்து அப்பா அம்மார்கள் மட்டும்தான் அந்த டைமில் வேலை செஞ்சாங்க. அந்த ஒருத்தரோட சம்பாத்தியத்திலே வந்து டொனேஷன்ஸ் அங்கே கொடுத்துட்டு இருந்தாங்க. அது ஒரு பியூட்டிஃபுல் திங். அது கிட்டத்தட்ட 70,000க்கு மேலே ஆயிட்டு அப்போமே அந்த கட்டுறதுக்கு. ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் கட்டினாங்க. அந்த பிரசன்ன ஆலயத்தினுடைய ஒரு அருமையான பியூட்டிஃபுல் மெமரி என்னன்னா, அங்கே தங்கியிருந்தவங்க என்னை உட்பட ஸ்லேட்டா ஜனங்கை உட்பட வந்து இப்போ யாருமே அங்கே இல்லை, எல்லாருமே வெளியாகிட்டாங்க. ஆனாலும் இன்ன வரைக்கும் அந்த சபைக்கு தொடர்ந்து போகிற என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்க்கு இன்னும் இருக்கிறாங்க. அங்கே கொஞ்ச நாள் கழிச்ச பிற்பாடு எனக்கு தெரிஞ்சது வந்து, எங்கள் கோயிலில் நாங்கள் கட்டினோம்ல, அந்த கோயிலுக்கு எதிர்த்தாப்பில் கொஞ்சம் இடம் கிடந்தது, காடாக கிடந்தது. அதாவது ஸ்லேட்டா ஏர்பேஸ்க்கு வெளியே வேலி போட்டிருந்தாங்க. அந்த வேலிக்கு வெளியே இடம் கோசமாக இருந்துச்சு. அங்கே வந்து ஒரு இந்து கோயிலை உருவாக்கி அநேகர் போய் அதில் பூஜை செய்தாங்க. லோரங் தங்கமில் ஒரு தமிழவங்க கோயில் இருந்துச்சு. ஸோ அந்த கோயில் வந்து முருகன் கோயில். ஸோ அந்த ஒரே ஒரு ஹிந்து டெம்பிள் அங்கே இருந்தது. ஸோ நம்ம யூஸ்வலி ஃப்ரைடே அங்கே போய் ப்ரே பண்ணிட்டு வருவோம். அந்த டெம்பிளில் என்ன ஒரு இதுனா, அந்த பூசாரியும் பண்டாரியும் ஒருத்தவர் தான், ஒருத்தவர். தென் அது வந்து வாஸ் ரன் பை ஒரு ஃபேமிலி, ஒன் ஹோல் ஃபேமிலி. அவங்க வந்து அந்த டெம்பிள் பக்கத்துலேயே வீடு இருக்குது, அங்கே ஸ்டே பண்ணி அவங்க அந்த ஹோல் டெம்பிளே கவனிச்சுக்கிட்டாங்க. இல்லை அந்த எல்லோரும் தங்குறதுங்களே ஒரு கோயில், அந்த முனீஸ்வரன் கோயில். அப்போ திருவிழாவும் நடந்துகிட்ருக்கோம். எல்லாம் நல்லபடி செய்வாங்க. எப்போதும் வாரம் இது வருஷம் மாதம் திருவிழாலாம் கொண்டாடுவாங்க. அந்த இடத்துல என்னென்ன திருவிழா வந்தாலும் நல்லா நடந்துகிட்டு இருந்துக்கும். எடுத்ததும் அந்த கோயில் வந்து சங்காங்கில் போய் அங்கே அந்த கோயிலை வச்சு நடத்திட்டு இருக்காங்க. இந்த வீட்டில் தான் எங்கள் தாத்தா இருந்தார். எல்லா இடத்துலையும் இதே சொல்லு. உங்கள் தாத்தா உண்மையான மேப் தான் கொடுத்துருக்காரான்னு எப்படி தெரியும்? என்ன வேணா நீ நம்பாம இருக்கலாம், எங்க தாத்தா மட்டும் நம்பலன்னு சொன்னா எனக்கு கெட்ட கோவம் வந்துடும். ஒரு காலத்துல அவர் இந்த இடத்துல இருக்கும் போது எவ்வளவு கம்பீரமா எவ்வளவு துடிப்பா இருந்தாலும் தெரியுமா? அவர் தொடாத மரம் கிடையாது, புடுங்காத புல்லு கிடையாது. அது மட்டும் இல்ல, இந்த ஒரு வீடு மட்டும் இல்ல, இதே மாதிரி 4 வீடு வச்சிருந்தாரா? 4 வீடுல தோட்ட வேலை பார்த்துட்டு இருந்தாரு. தோட்டக்காரனா? எங்க பாட்டி மட்டும் சும்மா இல்ல, இங்க இருக்கிற வெள்ளக்கார பிள்ளைங்களா வளர்த்து விட்டாங்க. ஸ்கூல் டீச்சர்? நோ, பேபி சிட்டர். ஆயா தோட்டக்காரங்களும் ஆயாவும் உனக்கு லேசா போச்சு. அவங்க மட்டும் ஒரு நாள் வேலை செய்யலனா என்ன ஆகும் தெரியுமா? என்ன ஆகும்? அடுத்த நாள் வந்து வேலை பார்ப்பாங்க. அந்த தாத்தா வரைஞ்சு கொடுத்த மேப் தானே இது வரைஞ்சு வச்ச மேப் இல்லடா. எங்க தாத்தாவுடைய வேலையை மிச்சு வெள்ளக்கார பிரசன்டேஷனா கொடுத்த மேப் இது.
வெள்ளைக்காரன் கொடுத்த மேப்பா அப்போ கரெக்டாக தான் இருக்கும். இந்த தென்னை மரம் கீழே தான் புதையல் இருக்கு, போய் தோண்டு. என்ன பங்கு, மேப்ல ஒரு தென்னை மரம் தான் இருக்கு, இங்க 5-6 இருக்கு. உன் மூளை எங்க வச்சிருக்க? இது 1942 மேப். அப்போ ஒரு தென்னை மரம் தான் இருந்துச்சு, இப்போ பல தென்னை மரங்கள் இருக்கு. எந்த தென்னை மரம் கீழே டவுன் சத்தம் கேக்குதோ அங்கதான் புதையல் இருக்கு, போய் தோண்டு போ. ஒவ்வொரு மரத்தையும் நான் தோண்டணுமா? எஸ், கமிட்மெண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். போ, நான் போய் ரெஸ்பெக்ட் வந்துடுறேன். ரெஸ்டா? ஒரு மம்பட்டியா போதும்னு சொல்லும் போதே நான் சுதாரிச்சிருக்கணும். 1929-8 அதிகமாக வந்து வேலை செஞ்ச கூலி வேலை ஆர்டிசன் வேலை செஞ்சவங்க வந்து இந்தியர்கள் 5000 பேர் இருந்தாங்க. அந்த 5000 பேரில் அதிகமாக மக்கள் வந்து தமிழர்கள். வெள்ளைக்காரங்க வீட்டில் வந்து இந்த மனுஷங்க போய் வேலை செய்வாங்க. ஆமாமாங்க, அது வந்து தங்க மாட்டாங்க, போய் வீட்டில் என்னென்ன வேலை செய்யணுமோ, வீட்டை சுத்தப்படுத்துறது, துணி துவைக்கிறது, அயன் போடுறது, சமையல் செய்கிறது, இதெல்லாம் பார்த்துட்டு சாயங்காலம் ஆனதும் அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க. அது மட்டும் இல்லை, இந்த வெள்ளைக்காரங்க அவங்க வந்து அவங்களோட வீடெலாம் நல்லா பங்களா வீடாக இருக்கும், ரொம்ப கார்டன்ஸ்லாம் தோட்டங்கள்லாம் இருக்கும், பூந்தோட்டம்லாம் இருக்கும். அதில் வேலை செய்ய கார்டனிங் வேலை முடிஞ்சு அங்கே போய் வேலை செய்வாங்க. கார்டனிங் வேலை ஒரு எக்ஸ்ட்ரா இன்கம்ஸ்க்கு ஆண்கள் போய் வேலை செய்வாங்க. அது அவங்க கூட அவங்க பையங்கள் கூட்டிகிட்டும் போவாங்க, அது செய்வாங்க, அது எக்ஸ்ட்ரா இன்கம். இன்னொரு பெண்கள் போய் வேலை செய்கிற இடம் வந்து ஆஃபீஸ் மெஸ். அங்கே மெஸ்லாம் இருக்கும், இப்போ ஆஃபீஸர் மெஸ், சார்ஜன்ஸ் மெஸ், இப்படி மெஸ்ஸுங்கெலாம் இருக்கும். அங்கே போய் வந்து வேலை செய்வாங்க. அந்த மெஸ்ஸில் போய் வேலை செய்கிறது இது வேலை மாதிரி தான். சுத்தம் படுத்துறது, அயன் போடுறது, துணி துவைக்கிறது, இதெல்லாம் செய்வாங்க. கிடைச்சதா? இதோட 7வது மரம். 8வது மரத்தை தோன்றா போடா. முதல்ல ஒன்ன வெட்டுறேன்டா. இந்த மனிதர்களின் கதைகள் ஒரு நாளில் சொல்லி முடியக்கூடியவை அல்ல. அருகினில் வாழ்ந்த மக்கள் அனைவரும் சேர்ந்து கொண்டாடிய பண்டிகைகள், சமய விழாக்கள், செய்த தொழில் என்று சொல்ல இன்னும் எத்தனையோ. அடுத்த நிகழ்ச்சியில் தொடர்வோம்.